Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் எப்படி சுலபமா செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துறலாம். நான் இதில் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியை நம்ம வீட்டிலையே சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ இதை மிதமான தீயில 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாட்டுக்கோழி சுக்கா வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாசி பூ சேர்த்துடலாம். கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 4 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை கருக விடாமல் சூடாகிற அளவுக்கு வறுத்தெடுத்துடலாம். மசாலாவை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை சூடார விட்டுறலாம். இந்த மசாலாவை சூடார விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துடலாம். ஒரு அன்னாசி பூ சேர்த்துடலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். 1 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கும்போது தான் இந்த நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போது இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு எடுத்துருந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வேக விட்டு எடுத்திருந்த நாட்டுக்கோழியில் இருக்கிற தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி மசாலாவோடு சேர்ந்து கெட்டியான பதத்துக்கு வந்ததும் நம்ம வேக விட்டு எடுத்திருந்த நாட்டுக்கோழியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா திரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும்போது இது ரொம்பவே வாசனையாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.